இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மந்திர புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல துணியுடைய ஷேப்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டரை பத்தி போட்டிருக்கு. அவங்க நம்ம எப்படியாவது அதை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு துணியில நூலை கட்டி அதுல அந்த மான்ஸ்டர் மாதிரியே வரைஞ்சி அதை அப்படியே பட்ட மாதிரி பறக்க விடுறாங்க. அது அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தா உண்மையான மான்ஸ்டர் அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஜோடி கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அது அப்படியே கீழே இறங்கி வருது. வந்த உடனே அந்த பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிற குட்டி பையன் என்ன பண்றான்னா ஏதோ பண்ணி அந்த துணியையும் மான்ஸ்டரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே ஒன்னா சேர்த்து கீழே இழுக்க பாக்குறான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால அந்த மான்ஸ்டரோட சேர்த்து கீழே இழுக்கவே முடியல. அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஈஸியா அந்த முடிச்சு அறுத்துக்கிட்டு அப்படியே பறந்து வந்து அவனை அப்படியே சுத்திக்குது. சுத்துனது மட்டும் இல்லாம அவனை அப்படியே அலைக்கா தூக்கிக்கிட்டு மேல பறந்து போலான்னு பாக்குது. அதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அந்த மான்ஸ்டர் அவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து தூக்கிக்கிட்டு ரொம்பவே அசால்ட்டா பறந்து போகுது. அப்ப கீழ இருந்த ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மான்ஸ்டருடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பெயிண்ட் கண்ணை கையில எடுத்துட்டு வந்து இங்க இருந்துகிட்டே அந்த மான்ஸ்டர் மேல அப்படியே பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு வெள்ளையா இருந்ததான் பிடிக்கும் போல பெயிண்ட் பட்ட உடனே அதுக்கு சுத்தமா பிடிக்காம கடைசியில அவங்க கிட்டே வந்து சரண்டர் ஆயிடுது. கடைசியில அந்த பசங்க அந்த மான்ஸ்டரை பிடிச்சி அந்த மந்திர புக்குக்குள்ளேயே அடைச்சிடுறாங்க.